ஹலோ கைஸ், பார்ட் 1 முடிஞ்சு வச்சு. பார்ட் 1 நான் முதல்ல அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்ட் 2 வணக்கம். நல்லாங்களா? நம்ம வாசுகிலேருந்து ஆரம்பிப்போம். தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா கைஸ்? டேய் யோய் யாரும் இல்லையே. யாவனும் இருக்க மாட்டேன், போங்கடா. இவங்களா யார்? ராஜாதி ராஜன். ஆனால் சென்ட்ரினாவை பார்த்தா மட்டும் பூஜாதி கோஜன் ஆயிடுவேன். ஃபுல் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, வேகமாக போய் இந்த வாசுகியை தூக்கி போட போகிறோம். தூக்கி போட போகிறதில்ல, அந்த இடத்துல வைக்க போகிறோம். வாங்க போகிறோம். ஊர்றா கைப்பில் கீழே ஊர்றா சட சடான்னு ஓடு கைப்புள்ள. இதில் என்ன கிடைக்கும்? ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு தெரியல கைஸ். ஆனால் கிடச்சி தான் ஆகணும் கைஸ். கைஸ் இது வந்துட்டு இஷ்டம் நம்ம கைஸ். இது கப்பு கைஸ். இதுக்கு என்ன ஃபீஸ் கைஸ்? பேட்லாக் கீ வேணும் கைஸ். வாங்க கைஸ், பேட்லாக் கீ. ஐயோ காக்காட்டு இருக்குது கைஸ். இது ட்ரெயின் கீ கைஸ். கைஸ் தேங்காவை நான் எங்கிட்ட போய் தேடுறது? தேங்கே பேட்லாக் கீ தானே. செடிக்கியா? செடிக்கி எங்கே இருக்கும்? ஜெமினியில் கேட்டால் தெரிஞ்சவங்க போலையா? ஒன்றுமே இல்லை. இங்கே பேட்லாக் கீ எடுக்கிறதுக்கு வந்தோம் கைஸ். ஐயோ பேட்லாக் இது என்னது இல்லையா? சரி ஓகே வாங்க. இப்போதான் நம்ம கேன் 3 முறையாக ப்ளே பண்ணுறாங்க. நம்ம அந்த டோர் தான் நிறைய இதே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வழியில் நம்ம அந்த டக்குன்னு வெளியே வரது கரெக்டாக. இது என்னது பேட்லாக் கீ எதுக்கு தேவைப்படுச்சு? எதுக்கு செடிக்கி தான் தேவைப்படுச்சு. பேட்லாக் கீ எங்கிட்ட தேவைப்படும்? வாங்க நம்ம மேலே போய் எங்கே இது எடுத்தோமா அங்கே போய் நம்ம தலைவர் பார்ப்போம். பேட்லாக் கீ பிளாங்க் தேவைப்படுது கைஸ். பிளாங்க் வச்சு தான் நம்ம அந்த சைடு போய் நம்மளுக்கு தேவையானது எடுக்க முடியும். அதுக்கு நம்ம போய் பிளாங்க் எடுக்கணும். இந்த ட்ராப் வச்சு இந்த அசையாத மரம் ஒன்று குளிப்பறிக்க போனது. குளிப்பா ஆல்ரெடி ரெக்கார்டிங் இங்கே எங்கிட்ட பிளாங்க் பார்த்தேன். பிளாங்க்கு நீங்கள் இருக்கடா அந்த பிளாங்க் எடுக்கிறேன். யாரும் வர மாட்டாங்க கைஸ். ஓடுறா கேப்பில் பேட்லாக் கீ. இதுக்கு தானே பேட்லாக் கீ தேவைப்படுச்சு. இதுக்கா கைஸ்? ஆமாம் கைஸ், இதுக்கு தான் கைஸ். ஓடுறா கேப்பில் பேட்லாக் கீ ஏட்ரா. பேட்லாக் கீ. இது ட்ரெயின் கீ. பேட்லாக் இங்கே தான் கைஸ் பார்த்தா. ஓடுறா பொருத்திடுவோமா? பொருத்தியாச்சு மக்களே, பொருத்திட்டேன். என்ன கிடைக்கும்? என்னடா சவுண்டு? இது என்ன சவுண்டு? அது இதை நான் கிராணி 1ல பார்த்தேன்டா. இந்த பெயிண்டிங் இது உடஞ்சி போனதுதானே இது. தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு அடுத்து தேவைப்படுறது வாசுகி. பிளாங்கர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்ட்டு போகாமல் இருக்கும். மொயின்னு அடிச்சுட்டு இருக்கோம். அதான் இன்டென்ட். வாங்கி மேலே போய் ஓடுறாங்க. யாரும் இல்லை, சென்ட்ரினாவே அழிச்சாச்சு. அதனால தான் இப்போ திருப்தியாக போயிட்டுருக்கேன். இதுவே கிராணியாக இருந்திருந்தேன்னா அவ்வளோ எங்கிட்ட எப்போ எந்த டைமில் வருவான்னு தெரியாது. இத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க டவுட்டு தான். அடிமீன் வாங்கியிருப்பேன் காட்டேன். ஆனால் சென்ட்ரினாக்காவே சும்மா சொல்லுவேன் பயப்பட்டு எனக்கு. ஆமாங்க கண்டிப்பாக. இதில் தான் உண்மையாக இல்லைல்ல. இந்த இடத்துல ப்ளீஸ்
காய்ஸ் இது பிரிட்ஜு காய்ஸ். இந்த அக்கா இதில் ஒன்றுமே இல்லை. இது எந்த பாட்டியோடது? இது எந்த பாட்டி? கிராணி பாட்டியா இல்லை ஸ்ரெண்ட்ரினா விடலா? பெயிண்டிங் சும்மா வேடாக இருக்கு கைஸ். இந்த பிளாங்க் வைக்கணும் கைஸ் கண்டிப்பாக. இங்கே இதை ட்ராப் பண்ணிட்டு அந்த பிளாங்க் எடுப்போம். எடுக்க முடியல, சரி விடுங்கப்பா. பிரிட்ஜு கிராக் எடுப்போம் கைஸ். கோகனட் எங்கிட்ட தான் கைஸ் கிடைக்கும். கோகனட்டே காணோம். கோகனட் இருந்தால் தான் நான் எடுக்கணும் தெரியும். ஃபியூஸு செடிக்கு வேறு மேலே தாண்டா இருக்குது. செடிக்கியா பேர்லக்கு அது ஏதோ ஒரு கீ மேலே தாண்டா இருக்குது. இது போய் கீழே போய் பொறுக்கிட்டு இருக்கும். இதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் ஃபயர் பண்ணுறது எப்படின்னு தெரியல. போச்சுடா கைஸ், போச்சு கைஸ். இங்கிட்டு இருந்து வருமே தெரியாது கைஸ். வந்துட்டு போச்சு கைஸ். ஓடிய முடிச்சிட்டு கைஸ். கஷ்டப்பட்டு வந்தது. யார் நம்மளை எடுத்துட்டு போடுவா? நான் யாரையுமே சூஸ் பண்ணல. அப்புறம் எப்படி அந்த வேற கரினக்காரனுக்கு வருவானுங்களோ? ஓ திரும்பவுமாடா இது? ஓடுற மேலே ஓடுற இதுக்குள்ளே இன்னுமே இல்லை. எல்லாம் பூட்டி கிடக்குது. கால் பிரிட்ஜு பிளான் எடுத்தாச்சு கைஸ். பிரிட்ஜு பிளான் எங்கே மாற்றணும்னு தெரியல கைஸ். டக்குன்னு வா. நம்ம மேலே ஏறி போய் சவாரி போய்க்கிறோம். குதிரை சவாரி போயிட்டு வேணா என்னவே இருக்கு. இப்போ நம்ம இதுப்பா ஐயோ இங்கிட்டும் போயிடக்கூடாது அங்கிட்டும் போயிடக்கூடாது. கஷ்டப்பட்டு சரி டிக்கி அடைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது செடிக்கு. தாத்தா இந்த மேட்ச் பாக்ஸு கீழே கடை. நீ மட்டும் எங்கே கூட பா இந்த அண்ணன் சார்ஜ் போட்டிருக்காருப்பா. அந்த அண்ணன் சார்ஜ் போட்டிருந்தாருப்பா. அந்த என்ன எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிருக்காருப்பா. கௌதமன்றானே கேட்டு பாருங்க. நான் சார்ஜ் போட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் போட்டேன்ப்பா. கௌதமனாட்ட கேளுங்கப்பா நான் போட்டேனா இல்லையான்ட்டு. காலையிலையா ஒன்றும் இல்லை. ஆமாங்க இந்த இடத்துல தான் ஃபயர்லாம் வைக்கும் கைஸ். எனக்கு இப்போ வந்துட்டு அவ்வளோதாங்க சூப்பர் கைஸ். அதனால் அது சரியாக பேர் எதுவும் இருக்கு. அங்கே ஒரு டோர் போட்டுருக்காங்க. இந்த டோர் ஐயோ செடிக்கு
இந்த கேமே. ஏய் ஓப்பன் ஆச்சு. வாங்க இது ஒரு கக்கூசை மட்டும் வந்து இது என்ன வந்துட்டுருவோம் இன்னொரு தடவை இந்த சவுண்டு பிடிக்குங்க. இதை போய் செடை ஓப்பன் பண்ணுவோம். டிவியில் வேறு நான் எங்கே போட்டேன்னு தெரியல. என்ன பண்ணுறது வாஷ் பண்ணி ஆக்சிலேட்ரு இந்த மொட்டை மண்டையன் தான் ஓப்பன் எடுத்துக்க என்ன பண்ணுறது. இரு இருந்து கல் எடுத்து அடிக்கண்டா. இப்படி எங்கே போட்டேன் சரி இங்கே போட்டு நேற்று நட முடியல. கோகோனட் தான் தேவை இல்லைன்னா காயின் தேவை. எனக்கு இது ஓவர் தேவை ஒன்று எடுத்தேன். பார்க்கலாம் கைஸ், பை.